நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது. இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவ கிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்குது, என்னென்ன செய்யலாம், நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தா தான் பலன்களை சொல்ல முடியும். அந்த வகையில் கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசி போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்கார். புத்திகாரகன் புதன் சிம்மத்திலேருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் கன்னிராசிலேருந்து 19ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் இருக்கார். ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், இந்த வக்கரம், இதையெல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் 7.5 சனியோட ஆதிக்கத்திலேயே இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, நல்லா இருக்குமா, எப்போவுமே இதானே சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆனால் மற்ற ஜோசியர் மாதிரி நாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சும்மா முகத்துக்காக பேசுகிறதில்ல, ஆறுதலுக்காக பேசுகிறதில்ல, ஆசைக்காக பேசுகிறது கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவோம். நீங்கள் கடந்த வீடியோக்கள்லாம் நம்மளதை பார்த்தாலே தெரியும். மீனராசிக்கு சுமார் அப்படின்னா சுமார், நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தனியாகவே சொல்லி தான் இருப்போம். சரி, எந்த அடிப்படையில் இந்த மாதம் நல்லா இருக்குது ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஜென்மத்தில் ராகுவை போல கெடுப்பானும் இல்லை கொடுப்பானும் இல்லை. 7ல் கேது, அதாவது மனைவி கணவன், அதாவது வாழ்க்கையை துணையை குறிக்கக்கூடிய இடம். 7.5 சனி, இத்தனையும் சேர்ந்து வாழ்க்கையை போட்டு பாடாக படுத்தி நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்பாத அளவுக்கு மனநிலையை உருவாக்கி வச்சிருச்சிங்க. அந்த அளவுக்கு கெடுபலன்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் கடந்த காலகட்டத்தில் பார்த்துருப்போம். ஏகப்பட்ட விரைய செலவு, வைத்திய செலவு பண்ணி மாளாது. பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை வைத்தியம் பார்த்தேன், மனைவிக்கு உடம்பு சரியில்லை வைத்தியம் பார்த்தேன், தாயாருக்கு உடம்பு சரியில்லை வைத்தியம் பார்த்தேன், தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை வைத்தியம் பார்த்தேன். இப்படி எல்லாத்துக்கும் உழைச்சி வைத்தியம் பார்த்து கடைசியில் எனக்கும் உடம்பு சரியில்லாமல் வைத்தியம் பார்க்குற நிலைமைக்கு ஆளாகி போச்சு ஜோசியரை அப்படிங்கிற மனநிலையோடு தான் இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே வருவீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சனியை பார்க்குறார். இது பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் வைத்திய செலவுகளை நாம் கொடுக்கும். இருந்தாலும் 6க்கு அதிபதி 12 பார்க்குறார் அப்படிங்கும்போது விபரீத ராஜயோக அடிப்படையில் ஓரளவுக்கு இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே சீராயிடும். பரவாயில்ல, 10 ரூபா செலவானாலும் சீக்கிரம் பார்த்தோமே, இது முத்தி போயிருந்ததுன்னா ஆப்ரேஷன் 5 லட்சம் 2 லட்சம்னு யார் எடுக்கிறது, ஏதோ 1000-2000 போச்சே, தலைக்கு தலைப்பாயோட போச்சே அப்படிங்கிற மாதிரி மனசை தேர்த்திக்கலாம். மாரி வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேறு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற இடத்துல எரிஞ்சு உழுவுறானுங்க, அதிக வேலை வாங்குறானுங்க, நல்ல சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, கூட உள்ளவங்களாம் சரியில்லை. இப்படி இருந்த நிலமையில சரி வேறு இடத்துக்கு போவோம் அப்படின்னு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல புது வேலை, உங்களோட தகுதிக்கும் உங்களோட திறமைக்கும் தகுந்த வேலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அதோட இந்த மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீசமாகி ராசிக்கு 7ஆவது வீட்டில் இருக்கார். அதாவது ராசி அதிபதி குரு பகவானுக்கு பகை கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிரன் பலவீனம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது. 19 தேதி வரைக்கும் அவர் பலவீனத்தில் தான் இருக்கார். அதனால் உங்களோட அனைத்து முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்கும். ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது புலப்படும். எந்த ஒரு விஷயத்துலையுமே மற்றவர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு ஆஃபீஸாக சக ஊழியர்களோட அனுசரணை, ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோமா வாடிக்கையாளர்களோட அனுகிரகம், இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். புது வாடிக்கையாளர்கள் சேருவாங்க. வாடிக்கையாளர்களுக்காக புது திட்டங்களை அறிவித்து வியாபாரத்தில் புது நுணுக்கங்களை திருப்பி வாடிக்கையாளர்களை கவருவீங்க. அப்படி ஒரு யோக அமைப்பு இருக்குது. 19ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் துலா ராசிக்கு போயிடுவார். அதாவது அஷ்டமத்தில் சுக்கிரன் போகிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த சுக்கிர பகவான் அஷ்டமத்துக்கு போகிறார் அப்படிங்கிறது நல்லதில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் கூட 8க்கு சுக்கிரன் போனார்னா இந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க, கோழி வளர்க்குறவங்க, பண்ணை தொழில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். ஒரு ஆடு மாடுக்கு ஒரு தொத்து வியாதி போகுது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, ஏதோ ஒரு தொத்து வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கால்நடைகள் வகையில் கொஞ்சம் நஷ்டமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அதனால் கூடுமான வரைக்கும் கால்நடைகளோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிறது நல்லது. இப்போதைக்கு விற்றுவிட்டு காசை வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கிறப்போ வாங்கிக்குவோம்டா அப்படின்னு மாற்றி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அது வந்து 19ஆம் தேதிக்கு மேலே அதை செய்யணும். அதுமாரி கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வாய்ப்புகள் வந்து கை நழுவி போகலாம். ஒரு வாய்ப்பு நம்ம கைக்கு வர்ற மாதிரி இருக்கும், கடைசி நேரத்தில் தட்டிட்டு போயிடும். அதனால் கூடுமான வரைக்கும் சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் பிடிச்சி வச்சுக்கிறது நல்லது. பெரிய வாய்ப்பு ஒன்று வருதுங்கிறதுக்காக சின்னதை விட்டுட்டு அப்புறம் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்னு கத்திக்கிட்டு கிடக்கக்கூடாது. அதோட மாத தொடக்கத்தில் சிம்மத்தில் புதன் இருக்கார். 6ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படிங்கிறது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது தான். உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான அறிகுறி அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் சீனியரு, நம்மளை விட அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்கலாம் 10 ரூபா சம்பளம் கூட வாங்குறான், நமக்கு கம்மியாக இருக்கே, நம்ம தானே அதிகமாக வேலை செய்கிறோம் அப்படின்னு வருத்தத்தோடு இருந்தவங்களுக்கு இப்போ சம்பள உயர்வோட ஒரு இடமாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடமாறுதல் கிடைக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும். தொலைதூரத்தில் வேலை பார்த்தவங்க, குடும்பத்தை பிரிஞ்சு வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ 10 ரூபா சம்பளம் வந்து கூடுதலாக கொடுக்காட்டியும் பரவாயில்லடா, நல்ல இடம் மாறுதல் போட்டுவிட்டீங்க, உங்களுக்கு ஒரு கும்பிடு, புள்ள ஊட்டியோட ஒரு சந்தோஷமாக இருக்க முடியல, வீட்டில் ஒரு நல்ல சுருத்திங்க முடியல, கடையில் கண்டதை தின்னுவிட்டு உடம்பு கெட்டு போனது தான் மிச்சம், நம்ம குடும்பத்தோடு வேலை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு மாறுதல் கிடைச்சா வந்துருங்க. சில பேருக்கு குடும்ப உறவுகளோடு வேலை பார்த்துட்டு இருப்போம், இப்போ தொலைதூரத்துக்கு மாறுதல் கிடைக்கும், அதுவும் நல்லது தான். 7.5 சனி காலகட்டத்தில் நாம் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுல பாதி 7.5 சனியோட வீரியம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். அதுவும் கூட ஒரு வகையில் நல்லது தாங்கிறதால ஏற்றுக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அவர் 19ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 7வது வீட்டுக்கு போகிறார். 7க்கு புதன் போகிறாருன்னா மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மனைவி படிச்சிருக்காங்க, ஒரு வேலைக்கு போகணுங்கிறாங்க, முயற்சி செய்யலாமா ஜோசியர்? என்ன செய்யலாம். ஒரு அதிகாரியை பார்க்குறேன், அரசியல்வாதியை பார்க்குறேன், ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிற செய்யுங்க. மனைவி வீட்லேயே சும்மா இருக்கேன், ஏதாவது வீட்லேயே ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா சின்னதாக ஒரு முதலீடு போட்டு கொடுங்க. பெரிய அளவில் வேண்டியதில்லை, சின்ன அளவில் ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கலாம். அதால் உதிரி வருமானம் பெருகும். பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே இந்த புதன் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறதான் போகிறாரு. அது மாதிரி மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு வரார். அப்படிங்கும்போது வெற்றிக்குரிய செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சிலதை வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்து 7.5 சனி காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாது, ஆனால் நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மனக்கோளிரலாம், இல்லை ஒரு பிளாட்டு மனம் ஒன்று வாங்கி போடலாம். சொந்த வீட்டுக்கு உண்டான முதல் படிக்கல்ல தூக்கி நீங்கள் இந்த மாதத்தில் வச்சிடலாம். அப்படி ஒரு யோகா அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக ஏதோ லோனு போட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் திடீர்னு காசு வரும். நான் எங்கள் ஜோசியரை செலவுக்கே காசு இல்லாமல் இருக்கேன், வீடு கட்டுறது, அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை இல்லை பூர்வீக சொத்து விற்பனையின் மூலமாக பணம் வரும். அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வீட்டை கட்டணும் அப்படிங்கிற செயல்லையும் நீங்கள் இறங்கலாம். சொந்த வீட்டு யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்குது. அதனால் பலவிதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய மாதம். ரொம்ப காலகட்டத்துக்கு பிறகு 7.5 சனி காலகட்டத்தில் இப்படி ஒரு அமைப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறதே அபூர்வம். அது உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் நமக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுப்பார். ராத்திரியில் படுத்தா கெட்ட கெட்ட கனவு வரும். குறிப்பாக யாரோ நம்மளை குச்சை தூக்கிட்டு துரத்துற மாதிரி, ஒரு சண்டை சச்சரவு நடக்கிற மாதிரி, ஒரு பாம்பு வந்து சர்ப்பந்தின்ற மாதிரி இப்படிலாம் கனவு வரும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு மன உளைச்சலாக வேண்டியதில்லை. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. மாதத்தில் ஒரு நாளாவது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். குலதெய்வ ஆலயத்தில் பாம்பு புத்து இருந்ததுன்னா அதுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. அதுமாதிரி சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய ஏழை பாலவர்கள், வீடற்றவர்களுக்கு ஒரு போர்வை வாங்கி தானமாக கொடுங்க. இல்லைன்னா காலுக்கு செருப்பு வாங்கி தானமாக கொடுங்க. ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். முடிஞ்சவங்க இந்த மாதத்தில் ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகுவையும் கீழப்பெரும்பள்ளம் போய் கேதுவையும் வணங்கிட்டு வாங்க. மிக சிறந்த ஒரு மாதமாக, நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக, சொந்த வீடு கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.